அன்பார்ந்த சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். நம்முடைய தொடராக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சாஹிப் டாக்ஸ் புக் ரிவ்யூ பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் உலகத்தில் பெஸ்ட் செல்லர் புத்தகம், தி அல்கெமிஸ்ட்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு வரைக்கும் வித்துட்ருக்கு. பிரசிலியன் ரைட்டர் பாலோ கொய்லோ எழுதின மிக ஃபேமஸான புத்தகம். ரசவாதம்ன்ட்டு தமிழில் கூட சொல்லுவாங்க. சற்றப்போ நான் 6 முறை இந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகத்தை யார் எங்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்களோ திருப்பி தரமாட்டாங்க. இந்த அல்கெமிஸ்ட் புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட 6 தடவை வாங்கியிருக்கேன். இன்றைக்கு கூட என் லைப்ரரியில் புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு ஆள். ஸோ அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். சற்றப்போ 80 மில்லியன் 8 கோடிக்கு அதிகமாக ஃபஸ்ட் இதிலேயே விற்றுச்சு. இப்போ பார்த்தா பல கோடி விற்றுருக்கோம் இந்த புக்கு. பிரசிலியன் ரைட்டர் பாலோ கொய்லோ அவர் கோடிக்கணக்கான வாசகருடைய இதயத்தில் இடம் பிடிச்சார். இந்த ஒரு ஃபிக்ஷன் நாவல் தான் அல்கெமிஸ்ட்டு. பாலோ கொய்லோ இந்த புத்தகத்தை சாண்டியாகோன்ற சொல்லக்கூடிய இளைஞனை அவனுடைய கனவுகளையும் அவனுடைய பயணங்களையும் அவன் கண்டுபிடிக்கக்கூடிய வாழ்க்கையுடைய உண்மைகளையும் வைத்து எழுதினார். புக்கை தூக்குனீங்கன்னா கீழே வைக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைட்டிங். புத்தகத்துக்குள்ளே வரும் முன்னாடி அந்த எழுத்தாளர், அதனுடைய வரலாற்று ஆசிரியர், புத்தக ஆசிரியர் பாலோ கொயில்ஹோ அவர் ஸ்பெல்லிங் அப்படி தான் இருக்கும். COELHO கொயில்ஹோ. அவங்களுடைய வரலாற்று விஷயம் பார்க்கணும். அவர் பிறந்தது பிரேசிலில் ரியோ டி ஜெனரோவில் 1947 ஆகஸ்ட் 24 பிறந்திருக்கார். இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 9ஆவது நாள் கழித்து பிறந்திருக்கிறார். இவர் நாவலாசிரியர், சிறந்த ஒரு கவிஞர், ஒரு பாடலாசிரியர், எழுத்தாளர், ஆன்மீக சிந்தனையாளர், கேத்தலிக் கிறிஸ்டின். அவர் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே எழுத்து மீது மிகப்பெரிய ஆர்வம். பெற்றோர் அவரை மருத்துவராக ஆக்கணும், அவர் பெரிய மெடிக்கல் டாக்டராக உருவாக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். எழுதி கொண்டே இருந்தார். பாடல்கள், நாடகங்கள்லாம் எழுதினார். ஒரு கட்டத்தில் பெற்றோர் என்ன செஞ்சாங்கன்னா இவரை மனநல காப்பாற்றில் சேர்த்துட்டாங்க. இவர் மெண்டலாக போயிட்டான், எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஜெயிலெலாம் போயிருக்கிறாரு. ட்ரக் அடிக்டாக இருந்திருக்கிறாரு. வாழ்க்கையிலுடைய மேடு பள்ளங்களாம் கடந்து வந்தவர் இந்த பாலோ கொய்லோ. இன்றைக்கு உலக புகழ்பெற்று வழங்கி கொண்டிருக்கா. இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. பிரேசிலில் மிகப்பெரிய அவார்டுகளை, விருதுகளை வாங்கி குவித்திருக்காரு. சர்வதேச அளவில் கோடிக்கணக்கான வாசகர்களை நண்பராக கொண்டவர் தான் அந்த பாலோ கொய்லோன்னு சொல்லவர். நிறைய பிரைடாங்கிற ஒரு புதினம், ஒரு நாவல், லைக் எ ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாவல், மிகச்சிறந்த நாவல்கள். ஆனால் அல்கெமிஸ்ட் தான் அவரை மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளராக உருவாக்கியது. 1986 சாண்டியாகோ டி கம்போஸ்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய புனித பயணத்தில் கலந்து கொள்கிறார். இந்த அனுபவத்தை தான் அவருடைய வாழ்க்கை வரலாறை மாற்றி 1988 தி அல்கெமிஸ்ட் என்கிற நாவலை எழுதுகிறார். ஆரம்பத்தில் 1988 அந்த புத்தகம் பெருசாக என்ன செய்யலை, யாருக்கும் தெரியலை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சற்றப்போ 80 மொழிகளில் புத்தகங்களை மொழிபெயர்க்கிறாங்க. when you want something all the universe conspires in helping you to achieve it என்று சொல்கிறார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும், இந்த உலகமே, இந்த இயற்கையே, இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோ சிறந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆன்மீகம், குருவுக்கான கர்மா, விதி, நம்பிக்கை எல்லாமே இதில் இருக்கணும். நீங்கள் விதியை நம்புங்க, ஆன்மீகத்தை நீங்கள் நம்புங்க, உங்கள் குருவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஆசிரியருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் பர்சனல் லெஜண்டு, ஒமன்ஸு, சோல் ஆஃப் வேர்ல்டு, இது போன்ற கருத்துக்கள் இருக்குது. ஆன்மா பற்றிலாம் அதில் இருக்கும். சில கொஞ்சம் பிசுறு இருக்குது தானே செய்யும். எழுத்து நாவல்னு சொன்னான்னா 100% ஏற்றுக்கொள்ள விஷயம் மட்டுமா இருக்கும். எழுத்தறியக்கூடிய சில மேட்ரு இருக்குது தான் செய்யும். குறி சொல்லக்கூடியவரெல்லாம் இதில் வருவான். சாண்டியாகோவுடைய பயணத்தில், அதாவது எகிப்துடைய பிரமிடை நோக்கி பயணம் செய்வான் அவருடைய அந்த பையன். அது யாருங்கிற அந்த கதைக்குள்ளே வரும்போது சொல்கிறேன். இப்போ நாம் பாலோ கொய்லோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், எழுத்தாளரை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம், ஆசிரியரை. உலக மிக அதிகமாக நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வாசிக்கப்படக்கூடிய எழுத்துக்களை கொண்ட ஒரு ரைட்டராக இவர் தான் பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு.
ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான சிந்தனையாளர், ஆன்மீக எழுத்தாளர், உணர்ச்சி பெதுங்க உணர்ச்சி புலம்பாக எழுதக்கூடிய எழுத்தாளர். அவருடைய எழுத்து மூலம் பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பாக அந்த அல்கெமிஸ்ட் மூலம் வந்து உலக அளவில் வந்து தன்னம்பிக்கையுடைய தூதராக போற்றப்பட்டார். நிறைய விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்லி இதை சுருக்கமான காணொலியில் தான் சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி என்னென்னா, இது என்ன சொல்லுதுன்னா, சாண்டியோகோங்கிற ஒரு இளைஞன் தன்னுடைய கனவுகளை பற்றி சொல்கிறான். இந்த புத்தகம் வந்து கனவு காணுங்கப்பான்னு சொல்லுது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நீங்கள் கனவு காணுங்க, உங்கள் கனவுடைய நிச்சயத்தை அடைய நீங்கள் முற்படுங்கன்னு ஒரு என்ன செய்யும், நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் என்னப்பா தோல்வி மேல் தோல்வியாக இருக்குப்பா, நம்ம வெற்றி பெறவே மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அல்கெமிஸ்ட் புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அப்படி புத்துணர்ச்சி வர்ற மாதிரியான ஒரு சில வாசகங்கள் அதில் இருக்குது. நான் சிற்றப்போ 6 முறை படித்திருக்கேன் இந்த புத்தகத்தை. அவ்வளோ இப்போ தமிழில் கூட ரசவாதம்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறது புத்தகம், நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ரொம்ப 65 மில்லியனுக்கு அதிகமாக்கப்பட்டிருக்கு. 6.5 கோடி இப்போ பார்த்தீங்கன்னா 8 கோடி 10 கோடியை தாண்டி இந்த புத்தகம் விற்றுருக்கிறது. எழுத்து நடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். அதை ஒளிஞ்சிருக்கக்கூடிய தத்துவங்களும் அது வார்த்தையுடைய ஆழங்களும் ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சாண்டியோகோ, அந்த பையன் வந்து என்னென்னா, இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு ஏழை பையன், சாதாரண ஒரு கொட்டையில் வாழக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன். அவன் வந்து அவனை சுற்றி தான் அந்த கதையை நகழுது, இந்த புக்குடைய கதை நகழ்கிறது. அவன் கனவுல வந்து ஒரு புதையல் இருப்பதாக காண்றான். ஒரே ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குது. தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, இந்த கனவை நம்பி அவன் ஆப்பிரிக்காவிலேருந்து எகிப்து எல்லை வரைக்கும் உள்ள பிரமிடுகளுக்கு ஒரு பயணத்தை தொடங்கினான். பிரமிடில் மேலே தான் அவன் புதையல் இருக்குன்னு நம்பி உள்ளே போயிடான். அவன் வழிநடக அவனோட பயணத்தில் சந்திக்கக்கூடிய வியாபாரியை சந்திப்பான், ஒரு அரசனை சந்திப்பான், அதுபோல் ஒரு ஆழமான ஞானி, அதுதான் அல்கெமிஸ்ட், அவரை சந்திப்பான். அது மாதிரி ஒரு ஃபாத்திமாங்கிற பெண்ணையும் சந்திப்பான், அவர்கிட்ட காதல் வயப்படுவான். இது எல்லாத்தையும் வந்து கலவையாக வந்து இந்த புத்தகம் வந்து பேசும். ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாடியும் அந்த பாலைவனத்தில் ஒரு தோட்டம் இருக்கும், ஈச்சமர தோட்டம் இருக்கும். அதில் களைப்பாருவான், இலைப்பாருவான். அந்த விஷயங்கள்லாம் எப்படி அதில் பெரிய ஒரு அருமையான ஒரு காதல் பயப்படக்கூடிய விஷயங்களில் வந்து நிறைய தத்துவங்களை புரிஞ்சொல்லியிருப்பார். சும்மா காதல்னா காமத்தில் சொல்கிறது இல்லை. இப்படிப்பட்ட அவனுடைய பயணம் என்பது வெறும் புறப்பயணம் மட்டுமல்ல, ஒரு அகப்பயணம், இன்னர் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து சொல்லியிருப்பார். இந்த கனவு பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கனவு மற்றும் இலக்குகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, when you want something, all the universe conspires in helping you to achieve it. நாம் விரும்பும் ஒன்று இருந்தால் அதை அடைய சக்தி அனைத்தும் கை கொடுக்க தொடங்கும் என்பது இந்த நூல். ஏற்கனவே சொன்னது மாதிரி நமக்கு முயற்சி வேணும், நம்ம கனவு அடைய லட்சியம் வேணும், அது நமக்கு உதவி செய்யப்படும், நம்ம யூனிவர்ஸை நமக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார். அதுபோல் பர்சனல் லிஜெண்ட், நம்முடைய பணிவான பயணமாக இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குறிக்கோள் இருக்குது, பர்சனல் லிஜெண்ட் இருக்கிறது. அதை அடைய நாம் பயணிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை நோக்கம். அதாவது நல்லா படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஆகணும், நம்ம டாக்டராக ஆகணும்னா அதுக்குடைய முயற்சியை நம்ம எடுக்க வேணும். நல்ல ஒரு பொலிட்டிஷனாக மாறி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி நம்முடைய என்ன செய்யணும், நகர்தல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படி நகரும்போது நமக்கு சோதனைகளும் தடைகளும் நிறையவே வரும். சாண்டியோவுக்கு வந்து பல சோதனை வந்துச்சு, ஏமாற்றங்கள் வந்தது, மற்றும் பயணங்கள் நிறைய பயங்கள் வந்துச்சு. பயணம் அந்த வழியில் ஃபுல்லாக நம்ம பயம், கொள்ளையர்கள் வருவார்கள், கொலைகாரர்கள் வருவார்கள், அனைத்தையும் அவனை என்ன செஞ்சிச்சு, அவனை பக்குவப்படுத்தி வலிமையாக்குச்சு. இதுதான் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாசகர்களுக்கும் அது பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி ஒரு ஆழமான கருத்துங்கிறத பாருங்கள். உண்மையான செல்வம் வந்து வெளியில் அல்ல, உங்கள் உள்ளக்குள்ளே இருக்குது. கடைசியில் அந்த பையன் போய்கிட்டே இருக்கிறான், பிரமிடுக்கு மேலே ஏற முடியல, அவனை மேலே ஏறி பார்த்தாலும் அங்கே புதையல் ஒன்றும் இல்லை. சாண்டியோகோ இறுதியில் கண்டுபிடிக்கிறான் என்னென்னா, அவன் தேடிய செல்வம் அவனுக்குள்ளே இருக்கு. இது ஒரு வலிமையான தத்துவ உண்மை. அர்த்தம் வெளியில் கிடைக்காது, உங்களுக்குள்ள தான் இருக்குது. அவன் பிரயாணம் பண்ணது, மருத்துவர், அது வந்து அறிஞர்களை பார்த்தது, ஃபாத்திமாவை சந்தித்தது, பயணம் மடுகளை அவர் சந்தித்த அனைத்து விவரங்களையும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஒரு வியாபாரியை சந்தித்தது, அரசரை சந்தித்தது, அதுபோல் அந்த தோட்டத்தில் சந்தித்தது, இதுதான் வந்து பொக்கிஷம், அவனுக்குடைய புதையல் என்பதை உணர்ந்து கொண்டான். ஃபாத்திமாவுடன் சாண்டியோவுக்கு ஏற்பட்ட காதல் அவனது பயணத்தை முடிவடையாமல் முன்னே செல்ல ஊக்கமளிக்கிறது. ஸ்டாப் ஆகல. காதல் வாயப்பட்டு ஊட்டை விட்டு ஓடக்கூடிய இளைஞர்களே
உங்களுக்கு தான் அந்த அறிவுரை. அம்மா அப்பா உங்களை பெற்று வளர்க்குறாங்க. 20 வயசு 23 வயசில் உங்கள் காலேஜ் கல்லூரி இதெல்லாம் நீங்கள் முடித்து வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த பையன்தான் வேணும், இல்லை இந்த பொண்ணு தான் வேணும், நான் இவ்வளோ உயிரே வச்சுருக்கேன், இவ்வளோ மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணி தரலை நான் செத்துருவேன், சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டக்கூடிய இளைஞர்களை உங்களுக்கு சொல்கிறார். காதல் வந்து தப்பு ஒன்றும் இல்லை. காதல் வந்து காமத்தோடு உள்ள காதலமாக இருக்குது. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைட்டில் கை காட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய உலகமால இருக்குது. புரியும். ஆக உங்களுடைய மனைவியை உங்கள் காதலியை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு திறமை இருக்கா? உங்கள் அம்மா அப்பாவை வந்து உங்களை பெற்று எடுத்து பாராட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த உங்கள் தாய் தந்தையருக்கு தான் திறமை அதிகம். உங்களுக்கான வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுப்பதில் யாருக்கு வந்து முழு அறிவும் ஆற்றலும் அக்கறையும் யாருக்கு இருக்குன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு. அதை சொல்லாமல் இது சொல்லியிருப்பார். ஃபாத்திமாவுடைய விஷய காதல் வந்து அது தடையாக இல்லை, அது வந்து அவருக்கு வந்து உத்வேகத்தை கொடுத்து முன்னேற்பாடாக சென்றாது என்பது உண்மை. காதல் என்பது உரிமை அல்ல, தூண்டுகோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நாவலுடைய அடிப்படை செய்தி என்னென்னா, உங்கள் கனவுகளை நம்புங்க. உங்கள் பயணத்தில் வந்து பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளை நம்மை வலிமையாக்கும். உண்மையான செல்வம் என்பது என்னென்னா, உள்ளார்ந்த நினைப்பு தான் உண்மையான செல்வம். உங்கள் வாழ்க்கையில் வந்து அர்த்தத்தை தேடுங்க, அதில் தான் சந்தோஷம் இருக்குது என்பது வந்து சொல்லியிருப்பார். அதுபோல் அல்கெமி என்பது சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்த முகமாக மாற்ற வல்ல ஒரு இது, அந்த பரம ஞானம், அதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அனுபவம் என்று சொல்கிறார். சாத்தியமே வராது. அவர் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நம்ம சாத்தியப்பட வைக்கிறதுக்கூடிய வேலைகளை பார்க்குற பற்றிலாம் அதுதான் அல்கெமி என்று சொல்கிறார். அதுபோல் நண்பர்களே, இந்த மாற்றம் அது ஆன்மீகமாக இருந்தாலும் அது பொருள்வாதமாக இருந்தாலும் மாற்றம் என்பது வந்து சாத்தியம் என்பதுதான் அல்கெமிஸ்டுடைய முக்கிய அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்தாக இருக்குது. எனவே இந்த அல்கெமிஸ்ட்டுங்கிற அந்த புத்தகம் ஒரு சாதாரண ஒரு ஃபிக்ஷன் நாவல் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையை வந்து எப்படி பார்க்க வேணும், ஒரு உந்து சக்தியாக நமக்கு அது வருது. அந்த வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் படித்து தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு படித்து பாருங்கள். அல்லது அந்த அல்கெமிஸ்டுடைய அந்த புத்தகத்துடைய உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த யூடியூப்பில் அதனுடைய கதைகளை நீங்கள் கொஞ்சம் பார்த்தா கூட தெரியும். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது. உங்கள் கனவுகளை எப்படி நம்ப வேண்டும், உலகம் உங்களுக்காக எப்படி காத்திருக்கிறது என்பதை நெஞ்சில் பதிக்க செய்யக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இந்த நூலை நீங்கள் இன்னும் வாசிக்கவில்லை என்று சொன்னால் இப்போதே அதை வாங்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு நிழல் போல இணைந்து கொள்ளுங்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.